பார்க்க போகிறது வந்து 1 part சாம்பார் ரெசிபி. இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இந்த சாம்பாருக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கத்திரிக்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் 100 துவரம்பருப்பை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, இது வீட்டிலே ரெடி பண்ணுது. இது வந்து பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். நான் வந்து 100 கிராம் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த ஒரு கிளாஸில் அளந்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 600 மில்லி தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சாம்பாருங்கிறதுனால நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதுலேயே நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து காய்கறி வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் கேரட்டு, அப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 4 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 pot சாம்பாருங்கிறதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வேக வச்சிடணும். இது வந்து நல்லா மசிஞ்சு வந்து வேகணும். காயெல்லாம் சாம்பாரில் தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேகணும். அப்போ தான் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவும் நான் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து சாம்பார் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம். நம்ம வந்து குக்கரை மூடி இது வந்து ஒரு 7 விசில் வைக்கணும். நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து 7 விசில் வச்சு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிற வேண்டிதான். இப்போ 7 விசில் வச்சிடலாம். நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. சாம்பார் வந்து எப்படி மசிஞ்சு வெந்திருக்குன்னு பாருங்கள். 6 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம். பேன் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. பேன் வந்து சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் எடுத்துருக்கேன், நம்ம போட்டுடலாம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது வந்து அந்த தேவையான பொருட்களில் சொல்லலை. ஸோ அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது உப்பு போடலை. ஸோ அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு, காய் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுருங்க. அது இப்போ வந்து நம்ம ஒரு கொத்தமல்லி எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இட்லி, தோசை, பொங்கலுக்கு எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.